கர்த்தருக்கு மகிமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய பேர் வரல, லீவ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகம் எப்பொழுதும் பேரின்பம், எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் சமாதானம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. கடந்த நாட்கள் காத்தீரே, வழி நடத்தினீரே, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, எங்களுடைய ஜீவனை அழிவிற்கு விலக்கி மீட்டீரே. ஸ்தோத்திரம். எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரே. நன்றி 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 தகப்பனே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. சரி, நீங்க ரொம்ப கவனமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், குடும்பத்தில், சபையில், உலகத்தில் எல்லா நிலைகளிலும் முன்னேறுவது எப்படி? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலகத்தில், குடும்பத்தில், சபையில், பொருளாதாரத்தில் எல்லா நிலைகளிலும் முன்னேற்றம் அடைவதற்கு என்ன வழி? ஹல்லேலூயா ஆமென். அதைத்தான் இந்த காலை வேளையிலே சொல்ல போகிறேன். ஏழ்மை, தரித்திரம், வறுமை, சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென். ஒரு நாட்டை பற்றி சொல்லுவாங்க, இது வறுமை நிறைந்த நாடு. ஹல்லேலூயா ஆமென். அந்த நாட்டு பொருளாதாரம், எக்கனாமிக் குறைஞ்சிட்டு அப்படின்னா அந்த நாடு என்ன நாடு? வறுமை நிறைந்த நாடா மாறிடும். எக்கனாமிக் பொருளாதார நிலை தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஹல்லேலூயா ஆமென். ஒரு நாடு பக்தி உள்ள நாடு, பரிசுத்தமான நாடு, ஒரு நாடு ரொம்ப அன்புள்ள நாடு, அது அல்ல. எக்கனாமிக் நல்லா இருக்கணும், சவுண்டா இருக்கணும், வெயிட்டா இருக்கணும், பெலனா இருக்கணும், திறனா இருக்கணும். ஹல்லேலூயா. முக்கியத்துவம் எது இடம் பெறுகிறது? சொல்லுங்க. எது? பொருளாதாரம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எக்கனாமிக், பொருளாதாரம், ஃபைனான்ஸ், நிதி, இது நல்லா எஃபெக்டா இருக்கணும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே போல ஆவிக்குரிய நிலைகள், குடும்ப சூழ்நிலை, சபையின் நிலை, எல்லாம் வேலை செய்யும் ஸ்தலம், இல்லைன்னா நீங்க எந்த காரியத்தை எடுக்கிறீர்களோ அந்த இடத்துல ஒரு வெற்றிகரமான, முன்னேற்றமான ஒரு பாதை நமக்கு தேவை. அந்த பாதைக்கு இருக்கிற தடைகள் என்ன, அதில் நம்ம முன்னேறி செல்வதற்கு ஒரு 12 குறிப்புகளை நானா யோசித்து தேவ ஆவியானவருடைய உதவியோடு எழுதி கொண்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்க எதுவும் பிரசங்கம் கேட்குற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு பேப்பர் இருந்தால் கூட எழுதிக்கிடலாம், டைரி இருந்தால் எழுதிக்கிடுங்க. எல்லாரும் எழுத தெரிஞ்சவங்களும் நோட்ஸ் எடுங்க. நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென். நான் செய்கிற பிரசங்கம் எந்த பிரசங்கியா இருக்கிறது கிடையாது, நான் எப்பொழுதுமே சொல்வேன். அதனால கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுக்குற வார்த்தை
ஆமென். இந்த சபைக்கு பாஸ்டர் நான் தான். அப்ப தேவன் என் மூலமா பேசுவார். நான் உங்களுக்கு உத்தரவாதியா இருக்கிறேன். அல்லேலூயா. பொறுப்பாளியா இருக்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் என்னை நியமித்திருக்கிறார். உங்களுக்காக என்னை நியமனம் பண்ணியிருக்கிறார். அப்பாயிண்டட், நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய் இருப்பது போல சபையை, ஒரு போதகர் குடும்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு வியாபார ஸ்தலத்திற்கு ஒரு முதலாளி இருப்பது போல அதெல்லாம் காக்க வேண்டும். மாவட்டத்துக்கு ஒரு ஆட்சித்தலைவர் இருப்பது போல கலெக்டர் காக்க வேண்டும். நாட்டின் முதலமைச்சர், ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், ஏன் அப்படின்னா காக்க வேண்டும். பொறுப்பாளராக இருக்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு குடும்ப தலைவி பொறுப்பாளராக இருக்கிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பள்ளிக்கூடம் என்றால் ஹெட் மாஸ்டர், ஹெச்எம். கல்லூரி என்றால் பிரின்சிபல். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இது லாபத்தில் இயங்குதா நஷ்டத்தில் இயங்குதா எப்படிங்கிற கண்காணிப்பு செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியம். அதனால நீங்க நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறோம். அதுல பின்னேற்றம் இருக்குதா இல்ல ஸ்தம்பித்த நிலையில இருக்குமா? முன்னேறவே முடியல. ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் நான் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா 2 அடி சரிக்குது. அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு குளத்து நீர் போல கெட்டி கிடக்கிற தண்ணி போல இருக்கிறோமா, ஒரு ஆறு போல ஓடுகிறோமா, இல்ல கடல் போல கணக்கிட முடியாத அளவில் இருக்கிறோமா, இல்ல ஒரு கிணற்று தண்ணி போல ஊறிக்கொண்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப் எப்படி இருக்குது. அது மிகவும் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. முன்னேற்றம் அடைவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு, திரட்சி அடைவதற்கு, செழிப்படைவதற்கு, நாம் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அதை பற்றி பிரச்சனை அல்ல. மொத்தத்தில் நாம் முன்னேற முடியலையே பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதை கவனிங்கள். இப்படிப்பட்ட நிலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்ற காரியம் தெரிந்ததா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், இல்ல அதை கற்றுக்கிட்டது போல இருக்கலாம். நீங்க எழுதிக்கிடுங்க, குறிப்பெடுத்துக்கிடுங்க. அது போதும். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு தேவை. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன உழைப்பு தேவை? ஹார்ட் ஒர்க். கடின வேலை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா உழைக்கணும்னு விரும்புறது இல்லை. இதுதான் முதல் பிரச்சனை. ஏன் முன்னேற்றம் அடைய முடியல? எல்லா நிலையிலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுவோம், 2 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், கர்த்தரை தேடுவோம், ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு எல்லா நாளும் ஒன்று போலத்தான் தெரியுது, ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்று போலத்தான் தெரியுது. வித்தியாசம் இல்லை. கடின உழைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இல்லை, உலக வாழ்க்கையிலும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கடின உழைப்பு இருந்ததுன்னா நீங்க முன்னேறலாம். ஆமென். நீங்க ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு மைக்கில் தெளிவா வாசிங்க. 38, 39 கவனிங்க. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். சொல்ல தூக்கமும் இல்லை, இரவு பகல் தெரியல, இவ்விதமாய் நான் பாடுபட்டேன் அப்படி சொல்ற. சொல்லுங்க அல்லேலூயா. கிட்டத்தட்ட 20 வருஷம் கடின உழைப்பு யாக்கோபு.
ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், தன்னுடைய மாமன் வீட்டில் கடினமாக உழைக்கிறான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மாமன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாலுமே நல்லதில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப போகக்கூடாது, வரக்கூடாது அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். இங்க பார்க்கிறோம், ரெபேக்காவுடைய சகோதரன் யாக்கோபுக்கு தாய் மாமன். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் தாய் மாமன் கட்டுன்னு பயங்கரமா வச்சிருக்கிறோம். தாய் மாமன் கட்டு இந்துக்களில் பார்த்தீங்கன்னா தாய் மாமன் மடியில் வச்சு தான் மொட்டை போடணும், காது குத்தணும். தாய் மாமன் பிள்ளை பெரிய பிள்ளையாச்சுன்னா அந்த பிள்ளைக்கு தேவையான ஒரு பட்டு சேலெல்லாம் அவன் எடுத்து கொடுத்து தான் கட்டணும். தாய் மாமனுடைய சீராட்டு. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னா தாய் மாமன் வீட்டில் பொண்ணோ மாப்பிள்ளையா இருந்தால் கேட்டுட்டு தான் குடிக்கியா கொடுக்கலையா வேண்டாமா அப்படின்னா சொல்றது சட்டத்தில் இடம் இருக்கு. புரிஞ்சுக்கிடுங்க. இது என்னன்னா அது முக்கியம். இப்ப நான் தாய் மாமனை பத்தி பேசல, இவனுடைய கடின உழைப்பு பற்றி சொல்றேன். தாய் மாமன் வீடா இருந்தாலும் 20 ஆண்டுகள் அவன் உழைத்தான். சொல்லுங்க, அல்லேலூயா. இரவு பகல் பனி வெயில் குளிர் தூக்கம் இல்லை, இதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. அல்லேலூயா. நீங்க ஹார்ட் ஒர்க் எங்க பண்ணினாலும் முன்னேற்றம் அடைய முடியும். அல்லேலூயா. கேட்க மாட்டீங்களா? ஓகே. அப்ப நீங்க கவனிங்க, சிலர் நல்ல செய்தி கொடுக்கும் பண்ணியெல்லாம் பண்ணாம விட்டுருவாங்க. அல்லேலூயா. இது நீங்க எப்பனாலும் போட்டு கேட்கலாம், நெட்ல இருக்கும், யூடியூப்ல எல்லாரும் பேசுற செய்தி பூரா நெட்ல பதிவாகிட்டு இருக்குது. நீங்க யூடியூப்ல சும்மா இருக்கும்போது போட்டு கேளுங்க. உலக பிரசங்கத்தை இதை கேட்கறத விட நீங்க கேட்டு மகிழலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துக் கொள்ளலாம். சொல்லுங்க, அல்லேலூயா. கடின உழைப்பு தேவை. ஏன் இன்னைக்கு யாருக்கும் கடின உழைப்பு தூக்கத்தை இருக்க முடியாது? பனி அடிக்கி, வெயில் அடிக்கி, காற்றடிக்கி, மழை பெய்யுது, குளிர் அடிக்கி, நான் இப்படி செய்தா எனக்கு அது ஒத்து வராது. எவ்வளவு பேர் ஒதுங்குற ஆளை பார்க்கிற, ஒரு காலமும் நீ வளர முடியாது. சொல்லுங்க, அல்லேலூயா. ஏதோ எக்கு தப்பா சில பொருளாதாரம் உங்க கையில் இருக்கலாம், நீங்க கடின உழைத்ததால கிடைச்சிருக்கலாம், படிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு காரியம். சொல்லுங்க, அல்லேலூயா. படிக்கிற நேரம் படிக்கல, இப்ப படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிக்க முடியல. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். உழைக்கக்கூடிய நேரம் உழைக்கல, இப்ப பலன் இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் கொள்ளாதவைகளா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. கடின உழைப்பு வேண்டும். அவர்கள் எந்த வேலை செய்தாலும், அது நீங்க எந்த வேலை, வீட்டு வேலை செய்யலாம், சர்ச்சில் வேலை செய்யலாம், நீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யலாம், பிரைவேட்ல வேலை செய்யலாம், அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக இருக்கலாம், நீங்க உழைக்கிறதுல முறுமுறுத்து இல்லை அவங்களுக்காக செய்யறீங்க, இல்லை இல்லை, நான் ஒர்க் பண்ணணும், உழைக்கணும், உழைக்க. சொல்லுங்க, அல்லேலூயா. நடக்க மாற்றப்பட்டு சித்தப்பா வீட்டில் பொண்ணு எடுத்த கதையா இருக்குது. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். எதுக்கு அந்த பழமொழியை சொல்றான் அப்படின்னா, ஏன்னா நடக்கிறது கூட சிலருக்கு மாற்றப்படாது, நடக்க முடியாது. ஏன் நடக்க முடியாது? சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. சிலர் தன்னையே எதையாவது சொல்லிடுறது, நடக்க முடியாது. மரணம் அடைகிறது வரை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க பலன் இருந்தா அடுத்த ஸ்டெப் தூக்கி வைக்கலாம், நடக்கலாம். முயற்சி பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சொல்லுங்க, அல்லேலூயா. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவேன், கரெக்ட் டைமுக்கு தூங்குவேன், நல்லதுதான். எல்லா ஆசீர்வாதம் வந்த பிறகுகளோட அப்படி இருக்கலாம். நீங்க ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு உழைக்காம எதுவும் நடக்காது. சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ச் இருக்குது, ஊழியம் அப்படித்தான். ஆமென். என் லைஃப்ல நான் யோசிப்பேன், நான் உலக வேலை செய்யும்போது காலையில 4:30 மணிக்கு எழுப்புவேன், 5:45 6 மணி வரை வெயிட் கிளப்ல போய் விளாடுவேன். இப்போ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, ஜிம். வெயிட் கிளப்
பிறகு 6 மணிக்கு 15 நிமிஷத்துல புறப்பட்டு மார்க்கெட்டில் கடையை தருவேன். நைட்டு 10 மணி 10:30 மணி ஆகும் அடைகிறது. அதுக்கு பிறகு சாப்பிட்டு தூங்கும். பிறகு காலையில் 4 மணி ஒரு ரட்சிக்கப்பட்டேன். அதே போல அது பிறகு ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த வேலைனாலும் சரி, கடையில் 7 பேர் 8 பேர் வேலை பார்த்தாங்க, முதலாளியாக தான் இருந்தார். தவப்படாத முதலாளியாக தான் இருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா எந்த வேலையும் செய்யறத தயங்க மாட்டேன், மூடத்துக்குரிய. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு இருக்கிற வெயிட் உடம்புக்கு மூட தூக்கலாம்னு நினைப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பெல்லாம் ஊழியா தான் எந்த வேலையும் செய்வேன். காடு பண்ணுவேன், பெருக்குவேன், தண்ணி தெளிப்பேன், எல்லா வேலையும் என்னென்ன ஒர்க் வேணுமோ. காய்கறி கடை வச்சிருக்கும் போது 5 மூடை 10 மூடை வெங்காயம் படைப்பேன். எல்லா வேலையும் பலசர கடை வச்சிருக்கும் போது 20 மூடை தூக்கி வெளியே வைக்க வைப்பேன். காய்கறி கடை வச்சிருக்கும் போது அப்படித்தான். ஆட்டோ, சொந்த ஆட்டோ வச்சு ஆட்டோ ஓட்டினேன். இந்த ட்ரெயிலர் ஆட்டோ, அதுக்கு 20 மூடை 30 மூடை மூட சொன்னோம். காலையில் லோடை ஏற்றணும், 5 மணிக்கு லோடை ஏற்றணும். இந்த வேலை அந்த வேலைகளை எந்த வேலைனாலும் நீங்கள் செய்கிற வேலையை திருத்தர செய். அதை முறுமுறுக்காம அது யாருக்கு நமக்காக தானே செய்கிறோம்னு நீங்கள் செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எப்போ பார்த்தாலும் வேலை, எப்போ பார்த்தாலும் இது அது இதுன்னு சொல்லி அவங்க அதில் சாக்கு போக்கு சொல்லிலாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அதே போல் ஸ்பிரிச்சுவலையும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாமல் இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் டெய்லி ஜெபிக்கணும். ஃபாஸ்டிங் ப்ரேயர், சண்டே சர்வீஸ், இதெல்லாம் கூட்டத்தில் நம்ம எந்த கூட்டத்தில் பங்கு பெறணும், நேரம் கிடைக்குன்னு பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் எப்போ ஓடலாம், ஆராதனைக்கு வந்து எப்போ முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. 10 நிமிஷம் கூட போயிட்டுனா முடிக்கலையே. கடினமா கொஞ்சம் இருக்கிறதுக்கு விரும்பலை, கடின உழைக்கிறதுக்கு விரும்பலை. நான் என்ன சொல்றேன், எந்தெந்த நிலையை எடுத்தாலும் சொல்லுங்க அல்லேலூயா. 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 காலையில் 8 மணிக்கு நான் சமாதானபுரம் சர்ச்சில் உதவி ஊழியராக 12 வருஷம் ஒர்க் பண்ணேன். காலையில் 8 மணிக்கு பிறப்பு ரெடியாக இருக்கணும். இரவு 10 மணி ஆகும் ஒர்க் முடியும். வேலை இருக்கோ இல்லையோ சும்மாவாது இருக்கணும். கூப்பிட்டா உடனே என்னன்னு கேட்கணும். மத்தியானம் ரெஸ்ட்டு, சாயங்காலம் அப்படிலாம் கிடையாது, எனி டைம். சொல்லுங்க அல்லேலூயா. இத்தனை நாளுக்கு 2 குதிரைகள் ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ அப்படி ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற பாஸ்டர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் ரத்னபால் அவர்கிட்ட 12 வருஷம் உடம்பு ஊழியர். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எந்த வேலையும் இந்த வேலை அந்த வேலை தான் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உடனே ஊழியம், பாஸ்டர், பைபிள், ஜெபம் பண்ணணும், நல்ல ட்ரெஸ் நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும், யாருக்காவது ஜெபிக்கணும். நாங்கள் அப்படி கிடையாது. எனி ஒர்க் அப்படி கடினமாக பல ஆண்டுகள் வேலை செய்ததுனால தான் இன்னைக்கு கர்த்தர் உயர்த்துறார் எல்லா விஷயத்திலும். அதனால தான் முன்னேற்றம் அடையும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். அலுவலகம் இருக்குது. நான் 3 வருஷம் பாஸ்டர் அலுவலகத்தை மெயின்டைன் பண்ணேன். நீங்க சுவிட்ச் போர்டுக்குள்ள பிளக்கு சொல்லுற ஓட்டையில் நூலாமடம் இருந்தாலும் அதையும் தீக்குச்சி வச்சு எடுப்பார். பார்த்தீங்கன்னா நூலாமடத்தை தொலைக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஃபேன், சீலிங் ஃபேன் துடைக்கணும், செவுரு வால்பேப்பர் ஒட்டி துடைக்கணும், வாஷ் பேஷன் துடைக்கணும், கண்ணாடி டெய்லி துடைக்கணும், சீப்பு துடைக்கணும், டேபிள் துடைக்கணும். இனி குற்றமே கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் நீட்டா துடைச்சிருக்கேன். பாத்ரூம் கிளீன் பண்ணணும், எல்லாமே கிளீன் பண்ணிட்டீங்க, 100க்கு 100 மார்க் வாங்கிட்டீங்க நீங்க நினைக்கலான்னு ஒரு நாள் பாஸ்டர் கேட்டார். பாஸ்டர் அப்படி நினைக்கலாம், எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு டேபிள் கிளாத் போட்டு மூடி இருக்கு பார்த்தீங்களா,
கிளாத்தை தூக்கிட்டு கீழே காட்டினார் உள்ள 1.5 வண்டி தூக்கி இதை தொடச்சிக்கலாம் அப்படின்னாரு. அடுத்த நாள் வரணும் அதையும் க்ளீன் பண்ணி டேபிளில் வச்சுருக்க பேனா ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் கிடைக்கும் நீட்டாக வச்சுருப்பேன். பின்னால் உட்கார்ற சேர் துண்டை டெய்லி துவைச்சி காய போட்டு அதில் போடணும் மேடம். இது நான் சொல்றது ஒரு வேலை, இது ஆபீஸிலும் பார்க்கக்கூடிய ஒரு வேலை. இதை 3 வருஷம் தொடர்ச்சியாக செய்யணும். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாஸ்ட் தண்ணி குடிக்காரோ இல்லையோ ஒரு சின்ன தட்டு வச்சிருப்பேன், அதில் ஒரு டம்ளர் கொண்டு வைக்கிறேன். அதை அப்படி பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கணும், அதில் எந்த தூசியோ எதுவும் தெரியக்கூடாது, தண்ணி நீட்டாக இருக்கணும். குடிக்கிற அடுத்த அரை மணி நேரம் வச்சு கொண்டு போவேன். இந்த தண்ணி குடிக்கணும்னு எடுத்துகிட்டு போயிடுவேன், அடுத்த சூடாக தண்ணி வைக்கிறேன். இப்படி பாஸ் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வெளியே போகிறாரோ அதுவரை நான் செய்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். யார் வந்தாங்களோ கேட்டு பாஸ்டர் வந்திருக்காங்க போய் சொல்லணும். சில பிரச்சனை நீங்களே சரி பண்ணி அனுப்பிடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி அவர் 3:30 மணிக்கு தான் செல்லணும் போவார் காலையில் மத்தியானம். பிறகு நைட்டு பேச ஆரம்பிப்பாங்க 11:30 மணி 12 மணி 1 மணி அப்படிதான் போவார். யாராவது வருவாங்க, பாஸ்டர்ஸ் வருவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் வெளியவே உட்காந்துருப்பேன். தூக்கம் ஒரு தூங்கிருப்பார், முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கடைசியில் வந்து தோளில் கை வைப்பார். என்ன கஷ்டம், நான் கிளம்புறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபீஸ் போய் போட்டோம். அதுக்கு பிறகுதான் டோரை கவர்மெண்ட் சுவர் கேட்கலாம் அடைச்சி வந்து படுவோம். என்ன சொல்றேன்னா அப்படி அலுவலகத்தில் நான் அலுவலகத்தை மட்டும் சொல்றேன். கார்டன் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, சர்ச்சை பெருக்கணும், துடைக்கணும், சமையல் பண்ணணும், எல்லா வேலையும் செய்யணும். இப்போ 4 பிள்ளைகள் பாசமா, நான் 4 பிள்ளைகள் சர்ச்சில் இருப்போம். சர்ச்சிலேயே தான் இருப்போம். நான் கடந்த நாளில் பாஸ்டருடைய மூத்த மகன் கூப்பிட்டு விட்டுருந்தாரு. இப்போ நான் சொன்னேன், சர்ச்சி காம்பவுண்டும் அதில் பிரதர்ஸ் ஹோட்டலும் ஒரு ஹோட்டல் இருக்கும், அதில் டீ வாங்குவேன். இந்த 2 தான் எனக்கு தெரியும், வேறு எங்கேயும் நான் போனதே கிடையாது. அங்கேயே தான் இருந்து அந்த அவ்வளோ வேலையும் அப்படி இருக்கும். அப்படி 3 வருஷம் செய்தப்பா அப்படின்னு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்கிட்ட சொன்னார், ஆமோஸ் கூட வந்திருந்தார், 3 மணி நேரம் பேசியிருந்தார். அதனால என் லைஃப்பில் இந்த சர்ச்சை ஆரம்பித்த பிறகு 3 மணி நேரம் பேசணும் உங்கள்கிட்ட மட்டும்தானே. ஆனால் வேறு யார்ட்டையும் இதுவரை நான் பேசவே மாட்டேன். உங்கள்கிட்ட மட்டும்தான் சில ஆலோசனைகளை கேட்குறேன், பேசுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. பல நேரம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் என்றால் கடின உழைப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எதுவோ அது ஒரு மூட தூக்குற வேலையாக கூட இருக்கலாம், ஊழியம் தான் இல்லை, பள்ளிக்கூடமா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், காய்கறி கடையா இருக்கலாம், பலசர கடையா இருக்கலாம், நீங்க ஒரு பியூட்டிஷியனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். கடின உழைப்பு. யாரும் எதிர்பார்க்காம செய்யுங்க. இவர் சம்பளம் தருவார், அவர் சம்பளம் தருவார் இல்ல. உழைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உழைச்சாதான் முன்னேற முடியும். அசால்ட்டா போனா முடியாது. தேவன் அவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது. தேவன் சாதாரணமானவர், பயங்கரமானவர், சக்தி வாய்ந்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், மகா பெரியவர், அதிசயங்களை காண செய்கிறவர், செங்கடலை பிளக்கிறவர். அல்லேலூயா. ஒரே நேரத்தில் ஒரு தூதர் அனுப்பி 1,85,000 பேரை காலி பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், சொத்தை வித்து கொஞ்சம் பதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொடுத்தா கொண்டு போய் அந்த இடத்துல அடித்தார், செத்தான் கணவன், மனைவி செத்தாங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல வஞ்சனை. ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது தான் சொல்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தனக்கு மிஞ்சி கொடுக்கறது ஒரு ஹார்ட் ஒர்க் தான். உடம்பு பிடிக்க கொடுக்கறது. அந்த விதவை 2 காசை கொடுத்தா பாருங்க. ஏன்னா நம்ம கடின உழைப்புங்கிறது கொஞ்சம் உடம்புல பிடிக்கணும், மனசுல பிடிக்கணும். யாருமே ஒண்ணுமே சொல்லக்கூடாது, நான் அப்படியே வாழணும், ஒன்றும் நடக்காது. பேசுவாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் நடக்கும்.
நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. எவர் என்ன சொன்னா என்ன, நான் முன்னேறணும், கடின உழைப்பு உழைங்க, நீ முன்னேறுவோம், புள்ள முன்னேறும், குடும்பம் முன்னேறும், எல்லாம் முன்னேறும், முன்னேறும் முன்னேறும், கர்த்தர் முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு வருவார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஒரு குறிப்பை நான் 2 நாள் பேசுவேன் முடியும். ஆனா எனக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு சொல்லணும். ஒண்ணு, கடின உழைப்பு, பாடுபடுங்க, பாடுபட்டால் என்ன உண்டு, அதான் உலக பழமொழி, பாடுபட்டால் பலன் உண்டு. நிழல்ல உள்ள அருமை வெயிலுக்கு போனா தான் உனக்கு தெரியும். வெயிலுக்கு போகணும். சொல்லுங்க அல்லேலூயா. போகணும். நான் இப்படிலாம் இல்லை, அப்படி ஹாயா அப்படி கரெக்டா இருப்பேன், நடக்காது. நீ அப்படியே தான் இருப்ப. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் கொத்தனாருக்கு கையாளா இருக்காருன்னு, சிமெண்ட் கலவை போடணும், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இதான் வேலை. அப்புறம் செங்கலத்துக்கு ஒரு கையில் கொடுக்கணும். நான் இது மட்டும் தான் செய்வேன், கடைசி வரை கையாள தான் இருப்பேன். சரி, கொஞ்சம் கேப் இருக்கு, டைம் வருது, டக்குன்னு 2 செங்கலத்துக்கு வச்சு அதை சாந்து போட்டு அப்படி கரெக்ட் பண்ணி மட்டத்துக்கு கொத்தனாட்ட கேட்கணும், என்ன சரியா இருக்கா, கொஞ்சம் தள்ளி வைப்பா. இப்படி செஞ்சா அவர் என்ன செய்வாருன்னா அரை கொத்தனாயிருவார். இவர் கொத்தனாரு கூட்டிட்டு போய் அவர் முழு சம்பளம் வாங்கிடுவார். அவர் முழு சம்பளம் வாங்குறாரு, வாங்கதான் செய்வாரு. பிறகு இவர் முழு கொத்தனார் ஆயிடுவார். 700 ரூபாய் சம்பளம் வாங்குறவர் இன்னைக்கு 1200 வாங்கிடுவார். ஹார்ட் ஒர்க் பண்ண, நான் இதை மட்டும் தான் செய்வேன், அது மட்டும் தான், அதான் இல்லை, எந்த வேலையும் செய்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வேலை செய்துக்கிட்டு இருக்கும் போதே வீட்டுக்காரங்களுக்கு அங்கே ஒரு கார்டன்ல 2 கொப்பு தள்ளிக்க வேண்டியிருக்கும் மரத்துல. அது இந்த வேலை கிடையாது. கொஞ்சம் டைம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் அந்த கொப்பை வெட்டிருக்கேன் தம்பி, ரைட், கொப்பை வெட்டிருக்கேன், அரை மணி நேரத்தில் வெட்டி தூக்கி போட்டாச்சு. கடின வேலை. இது சம்பளம் தாராளா தரலையோ, வீட்டுக்காரருக்கு சந்தோஷம் தான் வரும். பரவாயில்லையே, இந்த தம்பி சொன்னதை செஞ்சுட்டாரு, காசும் கேட்கும், ஒரு டீ கூட குடிக்கல, சரி போயிட்டு வர, சந்தோஷமா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அவங்களை அட்ராக்ட் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் அவங்கள தான் கூப்பிடுவாங்க, அடுத்த வேலை அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. ஏனென்றால் நீங்க நினைக்கணும், இதெல்லாம் சம்பளம் கிடைக்கல, வேலை செய்வோம், உயர்வு தனக்குள்ள வரும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிதான் உழைக்கணும். நாங்கள் விசுவாசிகளுக்கு உங்களுக்கு உழைக்கும் போது அப்படித்தான். நீங்க அடிப்படையில 1 ரூபா கூட காணிக்கை கொடுத்துக்க மாட்டீங்க. நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு நான் காணிக்கை கொடுக்கேன், இல்ல, நீ காணிக்கை கொடுக்காத வேலையை ஜெபம் பண்ணணும். வீடு தேடி வந்தோம், படியேறி வந்தோம், காத்திருந்தோம், தனியே ஜெபித்தோம், போராடி ஜெபித்தோம். சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் ஜெபித்தார், பாஸ்டமா ஜெபம் பண்ணாங்க, சபையின் குழுக்கள் அனுப்புனாங்க ஜெபிக்க, அந்த ஏரியால கூட்டத்தை நடத்தினாங்க, உங்களை பலப்படுத்தினாங்க. பலப்படுத்தி 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 உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் நீங்க ஒரு லெவல்ல தீர்மானிக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதையும் கொடுப்பாங்க அப்படின்னு வேலை செஞ்சா கர்த்தர் பார்ப்பார் கிடையாது. கொடுக்காங்க கொடுக்கல அதெல்லாம் கிடையாது. வேலையா கூலிக்கு பாத்திரம், கடின ஒர்க் பண்ணுங்க, கர்த்தர் சம்பளத்தை கொடுப்பார், கர்த்தர் தருவார், தேவன் தருவார், மனுஷனும் தருவான். மனுஷனும் அதைத்தான் பார்க்கறாங்க. ஒர்க் பண்றாங்களா பார்க்கறான். சரி, 2வது குறிப்பு பாருங்க. இதே ஆதியாகமத்துல 38, 39 வாசிங்க. 31 அதிகாரம் 38, 39. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடு, நல்லா கவனிங்க, உம்முடைய செம்மறியாடுகளை வெள்ளாடுகளும் இல்லை, சினை அடையவில்லை. நல்லா கவனிங்க, சினை அடையல. கற்பம் தரிச்ச பொழுது இந்த செம்மறியாடும் இந்த வெள்ளாடும் அதை கவனமா கவனிச்சு பாதுகாத்துங்க. அடுத்து, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. நிறைய கடா இருக்க, ஒரு கடாவை அடிச்சு சாப்பிடுவோம் இல்ல. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல், பீருண்டதை, மிருகங்கள் பீருண்டதை அங்க கொண்டு போகாம அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். நான் என் பொறுப்புல சிங்கம் பிடிச்சிட்டு கரடி பிடிச்சிட்டு, அதனால அதுக்கு நான் இழப்ப கட்டினேன். பகலில் களவு போனதையும், பகல்ல திடீர்னு போயிட்டான், களவு போனதையும், இரவில் களவு போனதையும் கையில் கேட்டு வாங்கினீர். கையில கேட்டு நான் கொடுத்துட்டேன். களவு போனதுக்கு நான் பொறுப்பு. பகலிலே வெயிலும், இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. கவனிங்க, ஏனென்றால் 2வது குறிப்பு என்னன்னா,
மற்றவர்களுக்கு லாபம் தேட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, மற்றவர்களுக்கு லாபம் தேட வேண்டும். சத்தமா சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. மற்றவங்களுக்கு லாபம் தேடலாம், அப்பதான் முன்னேற்றம் அடைய முடியும். நான் பாஸ்டிங் கூட ஒரு குறிப்பா சொல்றேன். உங்களை வச்சு என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டுக்கு, நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துக்கு, சபைக்கு, தேவனுக்கு, ஊழியக்காரனுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு என்ன பிரயோஜனம்? லாபம் இருக்கா? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. லாபம் இருக்கா? லாபம் இல்லைன்னா இடத்த காலி பண்ணிடுவோம். கணவனை வச்சு மனைவிக்கு லாபம், மனைவி வச்சு கணவனுக்கு லாபம், பிள்ளைகளை வச்சு தாய் தகப்பனுக்கு லாபம், தாய் தகப்பனை வச்சு பிள்ளைகளுக்கு லாபம். லாபம் இல்லை அப்படின்னா, நஷ்டம் இல்லைன்னா சீட்டு கிழிஞ்சிடும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. லாபம் அடையணும், லாபம் அடையணும். மற்றவங்களுக்கு லாபம் தேடணும். அதுதான் சொல்றேன். நான் இருக்கிறேன், நான் என்ன லாபம் தேடுறேன்? இந்த சபைக்கு வர்றீங்க, இந்த சபை உங்களுக்கு என்ன லாபமா இருந்தது? லாபமா இருந்தாதான் நல்லது. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க சபைக்கு எவ்வளவு லாபமா இருக்கிறீர்கள்? நம்ம 2 பேரும் சேர்ந்து கர்த்தருக்கு எவ்வளவு லாபமா இருக்கிறோம்? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்றாரு, நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் லாபமான அனைத்தையும். லாபத்தை தேடணும். ஒரு இடத்துல வேலை செய்யணும். ஒரு முதலாளிக்கு ஒரு சம்பளம் மாசம் 10,000 ரூபாய் தராங்க. சம்பளம் கூட தரல. 1 ஓவர் டைம் டியூட்டி வாங்குறாரு. 2 ஒரு டீ கூட தரல. 3 1 மணி நேரம் கேப் ரெஸ்ட் கூட கொடுக்கல. 4 5 வாரத்தில் ஒரு நாள் லீவ் தரல. 5 6 ரொம்ப திட்டுறாரு. 7 ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்காங்க. இப்படி சொல்லிட்டு போனா நிறைய சொல்லலாம். நம்ம எதுக்கு அந்த வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்னா, இந்த எவ்வளவு சொல்றதுக்கா போயிருக்கோம். நான் ஒருத்தரை வெளிநாட்டில் இருந்தாரு, டிப்டாப் ஆள், சூப்பரா இருப்பார், விசுவாசி தான். எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி தாங்க பிரதர். நான் ஒரு காய்கறி கடைக்கு, மார்க்கெட்ல காய்கறி கடை இருக்குது, ஜேகே காய்கறி கடை, ஜோசப். அவர்கிட்ட கூட்டு போயிட்டு, எனக்கு தெரியும் நல்லா ஜோசப் பண்ண இவரை வேலையில சேர்த்துக்கிறதுன்னு கூப்பிட்டு போனேன். தம்பி கூட்டு வந்ததுல வேலைக்கு சேர்த்துக்கிறது அப்படின்ட்டு. இப்போ இவரை கூப்பிட்டோன்னு சொன்னார், உங்க தம்பி உங்களை எதுக்கு வேலைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு வேலை இல்லை, அதனால நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டார். இது சொல்றதுக்கு 2 நிமிஷம் ஆகிட்டு. அவர் முதல் வார்த்தை என்ன சொன்னா தெரியும்? உங்களை நான் வேலைக்கு தான் எடுக்கேன், வேலை செய்ய தான் எடுக்கேன், சம்மதமான்னு கேட்டார். நாளைக்கு சொல்லுங்க. வெளியில் வந்தோடனே சொல்லிட்டாரு, இவர்கிட்ட நம்ம வேலை பார்க்க முடியாது. உடம்பு சம்பளம் கொடுத்து அங்கே என்ன சோர்ஸா தூக்குறதுக்காக கூப்பிடுறாரு, உடனே எதுதான் கூப்பிடுறாரு? லாபம் தேடுறதுக்கு தான் அவருக்கு. அதான் வேலை செய்யலையான்னு கேட்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லலை. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு முதலாளிக்கு லாபம் தேடணும். நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துக்கு நீங்க லாபமா இருக்கணும். கவர்மெண்ட்ல வேலை பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு லாபமா இருக்கணும். அது எதுக்குங்க? அது கடல் மாதிரி இருக்கு நிர்வாகம். அல்ல அவன் தூங்குறான், வேலை செய்ய மாட்டான், நான் இப்படி இருப்பேன். இல்லை இல்லை, தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. மதிப்பு தன்னை போல தேடி வரும், உயர்வு தன்னை போல வரும். கடின ஒர்க். ஒரு ஸ்கூல்ல ஹெச்எம்மா கீர்த்தி பிரதாப் ஒருத்தர் இருந்தார். அவரை மூளைக்கரப்பட்டி ஸ்கூல்ல போட்டிருந்தார், +2. அந்த ஸ்கூலுக்கு போனதா டீச்சர்ஸ் தூங்குறது, நினைச்ச நேரம் வர்றது போறது, கவர்மெண்ட் ஸ்கூல். சொல்லுங்க அல்லேலூயா. ஓல்ட் ரிச் ஸ்கூல். ஸ்ட்ரிக்டா பிடிச்சி பள்ளிக்கூடத்தை நல்லா படிக்க வச்சு பிள்ளைகளை ஸ்டடி பண்ணி கொடுத்துட்டாரு. இவரை நாங்குநேரி ஸ்கூலுக்கு போட்டாங்க. அங்க அது ஏற்கனவே ஹார்டான ஏரியா. அங்க எல்லாம் பையன்கட்டி நல்ல பேர் வாங்கி ஸ்கூலை ஸ்ட்ரிக்டா பிடிச்சி டீச்சர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சு சூப்பரா கொண்டு வந்துட்டாரு. அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணா இவங்க பசவே மாதிரி இவரும் போகக்கூடாது, இந்த வாத்தியார் தான் எங்களுக்கு வேணும்,
அங்க போனா இவரை போகக்கூடாது, இந்த வாத்தியார் தான் எனக்கு வணங்கும். ஏன்? பத்திரிகையில் வருது செய்தி. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வேலையை லாபம் தேடுற அந்த பிள்ளை நல்லா படிக்கணும், தாய் தகப்பன் பாராட்டுறாங்க, பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கு. நம்ம நம்ம கரூர் பக்கத்துலயோ நாமக்கல்லையோ நினைக்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார மாத்திட்டாங்க. அந்த ஸ்கூல்ல 80 பிள்ளைகள், 80 பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்துச்சு. ஸ்கூல் காலி, டிசி வாங்கி போயிட்டாரு. என்னன்னு கேட்டா, இந்த வாத்தியார் அங்க போயிட்டார். அப்புறம் அந்த வாத்தியார் எங்க போட்டாதான் அந்த பிள்ளைகள் இங்க வரும். அங்க போயிட்டாரு. பாருங்க, நான் என்ன சொல்றேன், லாபம் தேடுங்கள். யாருக்கு லாபம் தேடுகிறீர்கள்? யாருக்குனாலும் பரவாயில்ல, நீங்க எந்த உத்தரவாதத்தில் இருக்கிறீர்களோ லாபம் தேடுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு கணவன் இருக்கிறாரு, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் சமையல் பொருள், ட்ரெஸ்ஸு, வீட்டு வாடகை எல்லாம் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக குடும்பத்தை நடத்தினா தான் மனைவி பாப்பா ரைட்டு பரவாயில்ல, அவன் எல்லாம் கரெக்டாக வாங்கி கொடுத்தாரு இருக்காரு, சரி நல்ல, அவர் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் நல்ல புருஷன்னு சொல்லுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இல்லைன்னா கூட புரிஞ்சு தள்ளிடுவாங்க, கருவேப்பிலை இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ செல்போன் இருக்கு, 10 நேரம் ஃபோன் பண்ணி கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்கேன், கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா லாபம், லாபம் தேடணும். எனக்கு ஒரு சேலையாவது எடுத்து கொடுத்தீரா? ஒரு வீட்டில் சண்டை 50 அல்வாவது வாங்கி கொடுத்தீரா? ஒரு பிரியாணியாவது வாங்கி கொடுத்தீரா? சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அவன் மனைவி அப்படித்தான், லாபமா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. சில இடங்கள்ல பாப்பீங்கன்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட அழுதான். எப்ப பாஸ்டர் அழுதாங்கன்னு கேட்கக்கூடாது, யார் இவரெல்லாம் கேட்கக்கூடாது. என்னன்னு கேட்டேன், பாஸ்டர் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும் இவ்வளவு பொருள் லிஸ்ட் எழுதிட்டாரா, அதுல பார்த்தா அவ்வளவு வாங்கினா 2000 ரூபாய் இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஏன்னா லிஸ்ட் 2000 ரூபாய். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இவன் சொல்றான், 500 ரூபாய் தான் வெளியே சுத்திட்டு. குடும்ப நிலைமை பாருங்க. லாபம், நீ இருக்கிறது லாபம், நீ வாழ்க்கையா இருக்கலாம், எதா இருக்கலாம், கர்த்தருக்கு தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தர் கட்டம், அம்மா உங்க கணவர் அது அங்க கிடக்கு, நாட்டு வர நம்பியா அவர் வாசல்ல படுத்திருக்காரு, அது அங்க கிடக்கு பாஸ்டர். அவரும் கேட்டுட்டு அமைதியா இருக்காரு. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லாபம் வேணும். மற்றவங்களுக்கோ நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் லாபம் தேடுங்கள். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எது இருந்தாலும் என்ன யாண்ட வந்து யார் என்ன சொன்னாலும் லாபம் தேடுங்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. லாபம் தேடுவேன், ஆமென். எந்த காரியம் செய்தாலும் அல்லேலூயா, நீங்க செய்யறதை விட லாபமா தெளிவா சூப்பரா அந்த வேலையை செஞ்சீங்க. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நீங்கள் மற்றவங்களுக்கு லாபம் தேடி ஒர்க் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, ஆமென். நம்ம சர்ச்சைக்கு வரணும் சிலர் எதையுமே எதிர்பார்க்காம வேலை செஞ்சுட்டே இருக்கோம், அது லாபம் தேடுது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித நிலையில செஞ்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சபையில, குடும்பத்துல, வீட்டுல, வேலை பார்க்குற இடத்துல, ஆவிக்குரிய நிலையில, எல்லா நிலையிலையும் ஆவிக்குரிய நிலையில் லாபம் தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும். இப்போ கர்த்தரை தேடுங்க, லாபம் வேணும்னா
ஒரு சகோதரி கேட்டாங்க, வேலைக்கிழமை கேர்சல் போயிருக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை. ரைட், சரிதாம்மா, இது மாறுறதுக்கு ஒரே வழி சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கத்துற வந்து ஆராதிங்க. 1 வாரம் 2 வாரம் இல்லை, தொடர்ந்து பிடிங்க, ஆண்டவரை தேடுங்க, நீங்க லாபம் அடைவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் இவருக்கு விஷயம். கத்திர தேடுவர்களுக்கோ நன்மை குறையாது. தேடுனா தானே, அதிகாலையில தேடுங்க, பாஸ்டிங் டேல தேடுங்க, வீட்டில இருந்து தேடுங்க, ஒரே சபையில தேடணும். சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க இங்க அப்படி இப்படி போயிட்டே இருந்தா உங்களை வந்து நீங்க முன்னேற்றம் அடைவது கஷ்டம். இன்னைக்கு இந்த பள்ளியோட பெண்ணில் படிப்போம், நாளைக்கு ரோஸ்மேட்ல படிப்போம், அதுக்கடுத்து ஐஐபியில் படிப்போம், அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்போம். இப்படி 4 ஸ்கூல்ல வருஷத்துக்கு 5 ஸ்கூல்ல படிச்சா பிள்ளை எதுக்காகும்? 5 வாத்தியார் சொல்லி கொடுத்தா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் இந்த டாக்டர்கிட்ட காட்டுவோம், அந்த டாக்டர்கிட்ட 10 டாக்டர்கிட்ட காட்டினா என்ன ஆகும்? வியாதி குணமாகாது. சொல்லுங்க. அல்லேலூயா. லாபம் தேடுங்கள். சரி, மூன்றாவது என்ன குறிப்பு அப்படின்னா, கொஞ்சம் சில வருஷங்கள் வெயிட் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, சில வருஷங்கள் காத்திருக்க வேண்டும். உடனே பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்க கூடாது. சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிறக்கணும், நாளைக்கு வளர்ந்துடணும், கல்யாணம் முடிக்கணும், குழந்தை பெற்றணும், பணக்காரன் ஆயிரணும், பேரணும்னா அப்ப சீக்கிரம் செத்துற வேண்டியது. சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். சேனைகளையும் கர்த்தர் கூட இருந்தார். ஈசாக்கு வர பலப்பட்டான். சொல்லுங்க. அல்லேலூயா. அடி கொஞ்சம் கொஞ்சமா அடி வளரணும். அதான் வளர்ச்சி. உள்ள பிறந்து 1 வருஷத்துல 1 வயசு பிள்ளையே மாறிடுமா? 1 மாசத்துல மாறாது. சொல்லுங்க. அல்லேலூயா. தென்னை மரம் வச்சோம்னா காய்ச்சிருமா? காய்க்காது. சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் சில வருஷங்கள் இருக்கு, வெயிட் பண்ணணும். வாசிங்க 41ஆம் வசனம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். அல்லேலூயா. 20 வருஷம் உழைச்சாங்க. ஒரே நாள்ல யாக்கோபு முன்னேறல. 20 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அப்ப என்ன அர்த்தம்னா, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம், 20 வருஷம் அப்படியே இருக்கலாம். ஒரு காலம் வரட்டும். அந்த காலம் வந்தது. கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். ராமுழுவதும் போராடினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபை இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினார். ஜனம் பெருத்தவன் ஆனான். 12 கோத்திரங்களை பெற்றான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைய வரை அந்த சந்ததி உயர்ந்திருப்பதற்கு காரணம் அன்று அவன் உழைச்ச கடின வேலை. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. கடின வேலை. நீங்க கவனிங்க, 20 வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் 40 வருஷம் ஆச்சு முடிந்து வருது. ஒரே நாள்ல உயர்வு வந்துருமா? கிடையாது. நான் சொன்ன அலுவலகத்தை இப்படிலாம் பார்த்தேன். இப்படி நான் ஒவ்வொரு பகுதியும் நான் சொல்ல முடியும். நான் சபைக்கு இப்போ வந்து ஊழியம் செய்த பொழுதும் காலையில 5 மணி ஜெபத்தை நடத்துவேன். முடிச்சிட்டு சிலர் பார்க்க வருவாங்க, பேசுவேன். சிலர் 8:30 மணி 9 மணி ஆயிடும். சிலர் அப்படி ஒர்க் இருந்தால் உடனே பரப்பிட்டு ஏன்னா உடம்பு டயர்டாயிடும். 4 மணி நேரத்துல தான் உடம்புல ஒரு அமிலம் சுரக்கும். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது தூக்கத்தை கொண்டு வரும். வேற அதை விரட்டணும். நான் அந்த டைம்ல சிலர் தூங்கிடுவேன். 12 மணிக்கு தான் முடிப்பேன் காலையில். சிலர் 11 மணி. ஆனா பெறட்டும்னு வச்சுக்கிட்டுங்களேன், நான் எப்போ தூங்குவேன்னு சொல்ல முடியாது. போயிட்டே இருக்கு. எந்த வேலை வந்தாலும் சரி, எத்தனை மணி ஆனாலும் சரி, எந்த ஊர்னாலும் சரி, எந்த இடம்னாலும் சரி, யார் என்னை அழைக்கிறார்களோ, தேடி வருகிறார்களோ, அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக புறப்பட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் சொல்றேன்னா, அப்படிலாம் செய்ததுனாலதான் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல வருஷம். சொல்லுங்க. அல்லேலூயா. காத்திருங்க. உடனே சர்ச்சை ஆரம்பிச்சோடனே 100 ஆத்மா வந்துடும், வராது. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எல்லாமே அப்படித்தானே. நான் அலுவலகத்துல ஒரு டேபிள் போட்டிருக்கேன், 64,000 ரூபாய்.
கர்த்தர் கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, இந்த வேலை நடந்துட்டு ஒருத்தர் வந்தார். பாஸ்டர், உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம் கேட்டேன். என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது, இந்த டேபிளை நீங்கள் வாங்கிக்கிடுங்க. எங்கள் அண்ணன் ஃபாரின்ல இருக்காரு, ஷேர் மார்க்கெட் ஆரம்பிச்சாரு. வேலை கிடைச்சது 20 நாளில் போயிட்டார். அப்புறம் அது சும்மா அப்படியே வாங்கி 8 மாதம் தான் ஆச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. எவ்வளோ வாங்கினீங்க? 64,000. நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னா போய் நம்ம ஒரு அத்தனை கூட்டிகிட்டு போய் பார்த்தேன். எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மனநிலையில் தான் போனேன். ஒரு 20,000 பிடிக்குங்களான்னு இந்த டேபிள், அதுக்கு இன்னொரு துணை போடக்கூடிய ஒரு இது 8 ட்ராயர், அதுக்கு 2 சேர், இது மாதிரி சேர் 2 சேர், ஒரு உட்கார்ற ரோலிங் சேர் எல்லாம் சேர்த்து நான் சும்மா கேட்டேன் 20,000. அவன் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டான், பாஸ்ட் கேட்குறாரு 20,000 கொடுத்துக்கலாமா? உடனே கொடுத்துருப்பா. அவர் உட்கார்ந்து ஆசீர்வாதம் விட்டாங்க. உடனே தூக்கி கொண்டு வந்து கலட்டி மாட்டியாச்சு. டேவிட் எங்கே போனாங்க, வந்து கிளியராக மாட்டி 2 இன்ஜினியர் மாட்டி தூக்கி போட்டாச்சு. அதுதான் பாஸ்டர் டேபிள் இன்னும் நான் எங்கே வந்தேன், நம்ம இன்னைக்கு கடையில் போய் 64,000 கொடுத்துருவாங்க. உயர் வரும் பொழுது தேவன் உயர்த்துவார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துவாருங்க. நீங்க எதெல்லாம் நான் ஆபீஸ் பண்ணி 3 வருஷம் பார்த்தேன். அதனால நீங்க நான் நல்ல ஒரு அலுவலகத்தில் உட்கார்ந்து. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க செய்யுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க. உடனே குயிக்கா முன்னேறணும் அப்படி நினையாதீங்க. டக்குனு இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென், ஆமென். சீக்கிரமா டக்குன்னு முன்னேறினா எப்படி முன்னேறாங்க அப்படியே இறங்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். யார் அரசியல்வாதியா கூட இருந்தாலும் அப்படித்தான், உடனே டக்குன்னு ஆயிட முடியாது. யாரா இருக்கலாம், பெரியாரா இருக்கலாம், அண்ணாதுரையா இருக்கலாம், எம்ஜிஆரா இருக்கலாம், ஜெயலலிதாவா இருக்கலாம், கருணாநிதியா இருக்கலாம், ஸ்டாலினா இருக்கலாம், நம்ம நாட்டு ஆண்ட முதலமைச்சர்களை சொல்றேன், காமராஜரா இருக்கலாம், மோடியா இருக்கலாம், இந்திரா காந்தியா இருக்கலாம். எல்லாருமே யார் யாரெல்லாம் பொறுப்பு இருந்தாங்களோ கடின உழைப்பு, 1 வருஷம் இல்லை பல வருஷங்கள் காத்திருந்து வேலை செய்துட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு உயர்வு வந்துச்சு. அதே போல நீங்க இப்படிப்பட்ட சில ஆவிக்குரிய காரியங்களையும் நீங்க தேடிக்கிட்டே உலக காரியங்களையும் வெயிட் பண்ணி எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துவோம். நல்ல கை தட்டி. சரி, நாலாவது குறிப்பு சொல்றேன், கவனிச்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கடன் வாங்கக்கூடாது. என்ன வாங்கக்கூடாது? எல்லாரும் சொல்லுங்க. கடன் வாங்கக்கூடாது. வட்டி கடன் வாங்கக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பேங்க் வட்டி, சிட்ட வட்டி, வார வட்டி, ஸ்பீடு வட்டி, ஸ்லோ வட்டி, ஏலச்சீட்டு, அது இதுன்னு போட்டு சிரமத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டு கட்ட முடியாம தவிச்சு முழிக்கப்படாது. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கடன் வாங்க நிறைய பேர் அப்படி போதை அடிச்ச மாதிரி வாங்கிடுவாங்க, கஷ்டப்படுவாங்க. நீ எவ்வளோ வேலை பார்க்க சுவாசிகளாக இருந்தாலும் சொல்றேன், கை மாத்து வாங்கலாம். ஒரு 1000 ரூபாய் தாங்க, நாளைக்கு தரணும் கொடுத்துடணும். அதான் கை மாத்து. கடன் வாங்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய் கடன். நீங்க கடன் வாங்கினா முன்னேற முடியாது. எந்த கடன் வாங்கினாலும் சொல்லலாம், கடன் வாங்கி ஒன்றும் செய்யக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கணும், கேர்ஃபுல், கவனமா இருக்கு. நான் கார் வச்சிருக்கிறேன். நான் ஆரம்ப நாள்ல இருந்தே 50,000 ரூபாய்க்கு கார் வாங்கினேன். முதல்ல 30,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஆம்னி கார், பிறகு 50,000 ரூபாய், 70,000 ரூபாய்க்கு ஒரு அம்பாஸ்டர், இல்லை 60,000 ரூபாய்க்கு ஒரு மாருதி 800 வாங்கினேன். அடுத்து 70,000 ரூபாய்க்கு ஒரு அம்பாஸ்டர் வாங்கினேன். பிறகு ஒரு இண்டிகா பெஸ்டா 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். இப்படி ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி
நல்ல கார் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கடன் என்ன செய்தார்? நீங்க கவனிக்கணும். ஹல்லேலூயா. வீட்டு கடனா இருக்கலாம், எந்த கடனா இருக்கலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி மாசம். பேங்க் லோன் எந்த லோனா இருந்தாலும் சரி, தங்க ஜாமான் வச்சாலும் சரிதான், அடமானம் வச்சாலும் சரிதான். வாசிங்க நெகேமியா 5:2-3 ஸ்பீட். நெகேமியா 5:2-3. அது என்னவென்றால், அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம். தானியத்தை கடனாய் வாங்கினோம். வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். அடுத்து இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும். பணத்தையும் கடனாக வாங்கணும். இப்படி கடனாக வாங்கிட்டே போனா என்ன ஆகும்? கடைசியில பிள்ளைகளை அடிமையா விற்க ஆரம்பிச்சாங்க இஸ்ரவேல் மக்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. கடன் கொடுத்தவன் கிட்னி எடுத்து விடுவோம். எத்தனையோ பேர் கடனை வாங்கிட்டு ஆண்டவன் சேருவான். அவன் சொல்லுவான் பசங்க கிட்னியை விற்று தர சொல்லுங்க. அந்த ஆள் பக்கத்துல இருப்பாங்க, நல்ல வசதியான ஆளுக்கா இருப்பாங்க. எத்தனையோ பேரை பார்த்துட்டு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் தீர்க்கதரிசியின் மனைவி. தீர்க்கதரிசி செத்து போனா அவர் சொல்றா, நான் இவ்வளவு ரூபாய் என்ன செஞ்சுட்டேன், கடன் பட்டேன், என் பிள்ளைகளை அடிமையா கொண்டு போக வந்துட்டான். சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா கர்த்தரோட ஆசீர்வதிதான். சொல்லுங்க ஹல்லேலூயா. கடன் வாங்குறத நிறுத்தணும். முதல்ல யாரா இருந்தாலும் நீங்க கடன் வாங்குறத நிறுத்துங்க. கணக்கிட்டு பாருங்க, உங்க லைஃப்ல முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா வரும். கொஞ்ச நாள்ல வரும். பொறுங்க, அவசரப்படாதீங்க. கரையான் தின்ன மாதிரி, கேன்சர் தின்ன மாதிரி கடன் வாங்கிட்டீங்கன்னா வட்டி உங்களை தின்னுட்டு இருக்கும். நீங்க தூங்கும் போதும் மீட்டு டக் 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 டக்குன்னு மீட்டு விழுந்துட்டே இருக்கும். தூங்கிட்டு இருப்பீங்க, அந்த வட்டி ஏறிட்டே இருக்கும். பகலும் ராத்திரியும் சும்மா இருந்து உழைக்கும் படம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். பணம் எனி டைம் பேங்கை கூட்டிட்டு போயிடுவான். ராத்திரியும் மீட்டு ஓடிட்டே இருக்கும். மறுநாள் ஆயிரம் வட்டி, ஒரு வட்டிக்கு வட்டி. என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எதை செய்தாலும் கவனிக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளத்துக்கு நீங்க லோன் போட்டீங்கன்னா வேற. ஆனா மேக்சிமம் நீங்க கவனிக்கணும். எப்படி நம்ம இதை செய்வது, என்ன பண்றது. கடன் வாங்குறத நிறுத்துங்க. எத்தனை பேரை பார்த்துருக்குது, எவ்வளவு பேர், எத்தனை பேரை காப்பாத்தி இருக்கிறேன். நைட்டே தூக்கு போட்டு செத்துருவோம். அந்த குடும்பமே ஆடும். பாஸ்டர் இப்படி அதுக்காக நைட்டு பகலும் தூங்காம யோசித்து அவங்களுக்கு உதவி செய்வேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். நான் அப்படி உதவி செஞ்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருப்பாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சிலருக்கு புரியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்னைக்கு தேடி தேடி வந்திருப்பாங்க. வேற அடுத்தால எப்ப தேடி வரும், அடுத்தால கடல் ஒன்று தான் தேடி வரும். ஒருத்தர் எப்படித்தான் சாக கிடந்தான். அவனை காப்பாத்தி குடும்பமே ஆச்சரியப்பட்டுச்சு. அவன் நல்லா முன்னேறிட்டான். வரை அவனுக்கு ஒரு சில லட்சங்கள் வருமானமா வந்துச்சு. இதை போய் ஒருத்தருக்கு போய் 8 லட்சம் ரூபாய் வட்டி கொடுத்துருக்கான். அவன் என்ன செஞ்சான், வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துருக்கான். அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இவன் அவன்கிட்ட போய் கேட்கான், ஐயா நான் நீ கொடுத்தது அங்க கொடுத்துட்டேன், 4 பைசா வட்டி கொடுத்துருக்கான், 32,000 ரூபாய் மாசம் கொடுத்துருக்கான். அப்படி 6 வருஷம். இப்போ ஓடிட்டான். கேட்டா 7 ரூபா இல்லை, 8 லட்சம் எங்கிருந்து கொடுப்பான். அவன் ஓடி போயிட்டான் மெட்ராஸ் வரான். இப்போ என்னையை தேடி வரான். பாஸ்டர் 8 லட்சம் கடனை கொண்டு போயிட்டான் பாஸ்டர், கொண்டு போயிட்டான் பாஸ்டர். இப்போ நான் மனசில் நினைச்சேன், கொண்டு போனது நல்லது தானே.
சொல்லுங்க அல்லேலூயா. சாக கிடந்த உன்னை காப்பாத்தினேன் இயேசுவின் நாமத்தினால புத்தி சொல்லி உன் கூட செயல்பட்டு செய்த, நீ போயிட்ட. ஒரு நாளாவது தேங்க்ஸ் பண்ணியா? சர்ச்சுக்கெல்லாம் வந்தான், ஒரு வருஷம் பிறகு போயிட்டான், கல்யாணம் முடிச்சு வச்சு போயிட்டான். சில எல்லாம் நன்மை பெற்று போயிடுவான். ஓ நான் சொல்லுவேன், செல்லப்பா பாசத்தை எப்பொழுது சொல்லுவேன், இவன் போயிட்டான், எத்தனை வருஷம் ஆனாலும் அவனை என் முன்னால கர்த்தர் கொண்டு நிறுத்துவார் அப்படின்னு. செல்லப்பா பாசம் தெரியும், நிற்பான். எத்தனை பேர் அவர் பார்த்துருக்காரு. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வருஷம் 15 வருஷம் போயிட்டு, 15 வருஷம் 22 வருஷம் 98 26 வருஷம் ஆச்சு. இப்போ என்னன்னா அவன் மெட்ராஸ்ல போய் நான் தேடி இந்த கடனை வசூல் பண்ணி கொடுக்குறேன். நான் என்ன சீடி போலீஸா? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நான் தெளிவாயிட்டேன். சரிப்பா ஜோம் பண்ண அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இப்படிலாம் பிரசங்கத்தில் சொல்லிட்டேன், யாருன்னு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென். எத்தனையோ வேலை பார்ப்பேன். டாக்டர் குடும்பம் ஒரு குடும்பம் வந்தாங்க, ஹெல்ப் பண்ணேன். மருமகாரி ஒருத்தி வந்தா, பிரிஞ்சிருந்தா, மகனையும் மருமகளையும் சேர்த்து வச்சேன். அடுத்த ஒரு குழந்தை பெற்றா, மகா வாழம் இருந்தா, மதுரையில் போய் பேசி சரி பண்ணி சமாதானம் பண்ணி வச்சேன். திருப்பி ஒரு குழந்தையை பெற்றா, சமாதானமா அன்னை வேற வாழ்றாங்க. தோத்திரம் அல்லேலூயா. அவர் எவ்வளவோ கடன், லட்சக்கணக்கான கடன் இருக்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி சரி பண்ணி சரியானாங்க. பிறகு மெதுவாக பார்த்தாங்க, நம்ம இங்கிருந்து மருமகாரி அவ ஊர் நாகூர் பக்கம் கூட்டு போயிட்டாங்க. இங்கே வேண்டாம், பாசத்தையே வயாமல் போய் சோம் பண்ணுதாங்க, பேசுறாங்க. அவளுக்கு இவளுக்கு என்ன தெரியும்? இவ்வளோ நான் தான் வாழ விடாமல் கூப்பிட்டு இருந்தது. அப்பா கரெக்டாக போய் கேட்டேன், ஐயா ஃபுல்லாக வாழட்டியா அப்படின்னு. அவ புருஷன் இவளை சமட்டி விட்டான். நானுடைய பசங்க என்ன செஞ்சான்? சவுட்டி விட்டான். அதனால நான் விட முடியாது. அது பிறகு பார்த்து பேசி ஊருப்படுத்து. சொல்லுங்க அல்லேலூயா. பிறகு பார்த்தா போயிட்டான். போன பிறகு பிரச்சனை இல்லை. ஒரு நாளாவது என்னை வந்து பார்த்துருப்பாங்களா? இந்த திருவிழா வந்து பங்கு பெற்றுப்பாங்களா? எங்கேயும் போட்டோம், ஒரு ஃபோன் பண்ண மாட்டாங்க. நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க எப்படிலாம் வரணும்னு நான் விரும்பலை. அவரு ஒய்ஃப் ஆக்சிடென்ட்ல ஆர்வாய்மொழி ரோட்ல மறித்து போனாங்க. பிறகு போன நடக்குது. அடுத்து ஒரு வருஷத்துல அவரு அதே ரோட்ல ஆக்சிடென்ட்ல மறித்து போனாரு. அதுக்கும் போனேன். யோசிச்சு பார்த்தேன், என்ன காரணம்? சொல்லுங்க அல்லேலூயா. நீ எந்த வழியில ஓய்ந்தியோ வழியை மறக்காத. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத, மறவாத. சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபு அன்னைக்கு ஒரு கல்லை வச்சு படுத்திருந்தான் பாத்தீங்களா? அந்த கல் அது ஆழமானது, அது உயர்வானது. ஆனாலும் அவன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன பின்பு அதே இடத்திற்கு போய் வணங்கி எண்ணெயை ஊற்றி தொழுது கொண்டு, யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை காப்பாற்றினீரே, உயர்த்தினீரே, என் மகன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவனை ஓடி போய் பார்க்காம தேவனை கனமணி வந்து நின்னா பாருங்க, அதாங்க அவனுக்கு உயர்வு. கைதட்டி கத்திர பயன்படுத்த. அல்லேலூயா. ஆமென். தேவன் வச்சிருக்கிற சில காரியங்களை கவனிக்கணும். நாங்க ஜெபம் பண்ணி நீங்க சொல்லலாம், நீங்க ஆண்டவரா பாஸ்டர், ஆண்டவரே நீங்க வச்சிருக்காரு, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நான் சபை விட்டு வேற யாருக்கு எந்த உதவியும் செய்யணும். யார் தேடி வந்தாலும் சபைக்கு வா, எவரா இருந்தாலும் தெரியும், சர்ச்சுக்கு வா, ஜெபம் பண்ணு, இப்படிதான் சொல்லுவேன். எந்த உதவி செய்தாலும் இது ஒண்ணுதான். இழிவான ஆதாயத்தை யார்ட்டையும் தேடல. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். யார்ட்டையும் தேடல. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி அல்ல. அதனாலதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சில வருஷங்கள் வெயிட் பண்ண. நான் இப்படி யாருக்குமே பலன் தருவாங்கலாம் கிடையாது, செய்துகிட்டே இருப்பேன். கண் யார் இப்படி செய்றீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, செய்துகிட்டே இருக்கு. கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்காரு, செய்துகிட்டே இருக்கு. சில வருஷங்கள் சர்ச் மினிஸ்ட்ரி அப்படித்தான், செய்துகிட்டே இருக்கு.
ஆனா சில ஆண்டுகள் காத்திருந்தா கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 1000 ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றோம், சும்மா வந்துடாது. எல்லாருமே கொஞ்சம் காலங்கள் வெயிட் பண்ணணும், கர்த்தர் கொண்டு வருவார், நிச்சயம் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. கடின உழைப்பு, பாடுபடணும், எல்லா வேலையும் செய்யணும். சொகுசா இருந்தா நடக்காது. சொகுசா இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. அழகும் இல்லாமல், சௌந்தரியம் இல்லாமல், விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல், கல்வாரி சிலுவையிலே கைகளில் ஆணிகள், கால்கள் ஆணிகள், விழாவில் ஈட்டி, தலையில முற்கிரிடம், முதுகில வாரால் அடித்தார்கள், சிலுவையில ரத்தம் சிந்தினாரே நமக்காக. கெத்செமனே தோட்டத்திலே ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி ஜெபித்தாரே, பாடுபட்டாரே. அந்த இயேசுவின் முன்மாதிரியை வைத்து நாம எல்லாரும் எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தேவன் மேன்மைப்படுத்துவார். அந்த சொத்து, அந்த சம்பத்து, அந்த சுதந்திரம், அந்த குடும்பம், அந்த சுகம், பலன், தீர்க்க ஆயுசு, ஆரோக்கியம் நிலை நிற்கும். கைதட்டி கட்டு நிற்கும். தலைமுறை தலைமுறையா நிற்கும். அல்லேலூயா. கடன் வாங்காது. என்ன வாங்காது? இதான் நான் முதல்ல சொல்லுவேன். கடன் வாங்க. எவ்வளவு ரூபா கடன் இருக்குன்னு தெரியாது. கேட்ட காலம் எவ்வளவு கடன் எழுதி பார்த்து தெரியும். நான் நிறைய கடனாளிகிட்ட கேட்பேன், எழுதுனா ஒரு பகுதி தான் தெரியும், பிறகு இன்னொரு பகுதி ஒரு 2 மாசம் வச்சு தெரியும். பிறகு அதுக்காக இவங்களே கடனை 3ஆ பிடிச்சிருக்காங்க. 1 வட்டி இல்லாத கடன், 2 தங்க ஜாமான் வச்சது, வீடு அடமானம் வச்சது, அந்த கடன் வந்து கொஞ்சம் பரவாயில்லாத கடன். பிறகு குறைஞ்ச வட்டிக்கு வாங்கினாங்க. பிறகு 7 சீட்டு, அந்த சீட்டு. பிறகு அதிகமான வட்டி எது பாதிக்கும் அது மட்டும் தான் கடனா தெரியும். எல்லாமே கடன் தாங்க. கடன் வாங்காத. நான் சொல்றேன், நல்ல விசுவாசியா இருந்தால் கடன் நினைச்சுட்டு வாங்கக்கூடாது. நிறுத்தணும் கடனை. யோசிக்கணும், என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படி தீர்மானிக்கணும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. 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 சரி, 4வதாக ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். 1 பேதுரு 3:2. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். போதனையின்றி மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அமைதலும் சாந்தமான ஆவியே அலங்காரமாய் இருக்க கடவுது. பொன் ஆபரணம், அடுத்து பட்டு வஸ்திரம், மயிரை பின்னி அலங்கரித்தல். பெண்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்களுக்கு தான். மைனர் செயின் போடணும், மோதிரம் போடணும், பிரைஸ் லைட் போடணும், போட்டா தான் மதிப்பானா அது நல்லது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தாடி செயின் 13 பவுன்ல போட்டா தான் மதிப்பு கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல 1 பவுன் போட்டுக்க மாட்டாங்க, அப்போ மதிக்க தானே செஞ்சாங்க. அதனாலதான் கல்யாணமே முடிஞ்சது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நல்ல 50,000 பட்டு சேலை கட்டாதான் மதிப்பாங்க, கிடையாது. உன் பட்டுக்கும் துட்டுக்கும் மதிப்பு கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆடம்பர வாழ்க்கை, அதுக்காக எது வேண்டாம்னு சொல்லல, எல்லாம் இருக்கட்டும். ஆனா இது இருந்தா தான் நான் கல்யாண வீட்டுக்கு போவேன், இது இல்லைன்னா என்னை மதிக்க மாட்டாங்கன்னு ஒரு நினைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது படைப்பு கிடைச்சது. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் முன்னேற முடியல. முன்னேற மாதிரி இருக்கும், அழிச்சிருவாங்க. கவனமா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. சில ஓட்டினா புல்லட் தான் ஓட்டுவேன், எக்ஸல் ஓட்ட மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கடந்த நாள்ல ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்கறதுன்னு சொன்னார். கிட்டத்தட்ட அவனுக்கு வயசு 49 வயசு ஆயிடுச்சு. எல்ஐசியில் வேலை பார்க்க மெட்ராஸ்ல. 22 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னா சோப்பு கலராக இருக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், அவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கான். எத்தனை பொண்ணை காட்டாலும் அவங்க 56 பொண்ணை காட்டிட்டாலும் அதிகமாக சொல்கிறார். எனக்கு தெரியவே 7-8 பொண்ணை காட்டியாச்சு. எதை காட்டினாலும் பிடிக்கல. உன் கல்யாணமே பிடிக்க வேண்டாம், எது பிடிக்கணும்? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்னன்னா ஆடம்பர வாழ்க்கைன்னா இது துணி மட்டும் இல்லை, இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி ரொம்ப யோசிக்கிறது.
இது இருந்தா தான் மதிப்பு. எனக்கு இது இல்லை அது இல்லைங்க. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட விதத்தை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டாங்க. நம்ம விலையேறப்பட்டவன். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒண்ணுமே இல்லட்டாலும் விலையேறப்பட்டவன், விலையேறப்பட்டவள். அந்த நினைவு நமக்கு, நான் வெளியேற ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒப்பானவன் யார்? நிகர் இல்லையே. யார் நிகர்? சொல்லுங்க அல்லேலூயா. அந்த எண்ணத்துல அப்படி போய் நிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. காலத்துல ஒண்ணுமே போடாத ஆட்கள் கல்யாணத்துக்கு போனா தூர தள்ளிடுவானா? நீ போட்டுட்டு போனாதான் மதிப்பா, போடலன்னா தள்ளிடுவானா தூர? இல்லங்க, சூப்பர் மதிப்பு எங்களுக்கு தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கழுத்துல போடாம ஒண்ணுமே பிறந்ததுல இருந்து காது குத்தாம பிள்ளைகள் வளர்ந்துருக்கிறாங்க. சபையில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மதிப்பு இருக்குது. நகை இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. நகை செஞ்சு போட்டா 20 பவுன் செஞ்சு போடலாம், முடியும். அன்னைக்கு முடியும், இன்னைக்கு முடியும். நான் சொல்லுவேன், ஊழியத்துக்கு வந்து தான் கஷ்டப்பட்டேன், ஊழியத்துக்கு வரலன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கஷ்டம்னு தெரிஞ்சுதானே நான் லாபத்தை நஷ்டம்னு விட்டுட்டு வந்தேன். இங்க வந்து அள்ளி கட்டிட்டு போனது வரலையே. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அது காலம் வரும். ஆடம்பர வாழ்க்கை இல்லை. அது கேட்டாலும் பரவாயில்ல, இது கேட்டாலும் பரவாயில்ல. அப்படியே ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் அப்படி இருந்து பழைய சட்டையெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன், பழைய செப்பல் வாங்கி போட்டிருக்கேன். சொல்றேன், ஊழியத்துக்கு வந்துடுறேன். இப்படித்தான் அப்படிலாம் முடியாது. நிறைய பேர் வாட்ச் கொடுத்துக்காம வாங்கி வச்சு கட்டியிருக்கேன், பெல்ட் கொடுத்துருக்காம போட்டிருக்கேன். இப்படி எத்தனையோ நல்லா வாழ்ந்துட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்றேன், இப்படிலாம் இருக்கணும். நம்ம உலகத்திலையும் இப்படி இருங்க. ரொம்ப ஆடம்பரமா அப்படி எல்லாம் தேவை, அதுக்காக நான் வேண்டான்னு சொல்லலை. நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு கட்டுங்க, தப்பு இல்லை. ஆனா இது இருந்தா தான் மதிப்புன்னு நினைக்காதீங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் பட்டு கட்டிட்டு போய் மதிக்கிற இடத்துல 500 ரூபாய்க்கு ஒரு காட்டன் சேலை கட்டிட்டு போங்க. பட்டு வேட்டி கட்டிட்டு போற இடத்துல சாதாரணமா ஒரு ரேஷன் கடையில் கொடுத்த வேட்டி கட்டிட்டு போங்க, மதிப்பு இருக்கான்னு பார்ப்போம். இருக்கும். நீ எது கேட்டாலும் டாப்பா தெரியுங்க, மனசு நல்லா இருந்தா. அல்லேலூயா. ஆமென். மனசு மட்டும் நீங்க நல்லா இருந்துச்சுன்னா நீங்க சாதாரண ஒன்றை போட்டு போனாலும் அது சூட்டபிளா இருக்கும், டாப்பா இருக்கும், வெயிட்டா இருக்கும். உங்களை பார்த்தோன்னே அப்படி மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன பண்றது? நல்ல மனசு. நல்ல கை தட்டுவோம், நல்ல கை தட்டுவோம், நல்ல கை தட்டுவோம். தோற்றுறோம். ஆடம்பர வாழ்க்கை அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்க நீதிமொழிகள் 6:10-11 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். உனக்கு தரித்திரமும் வறுமையும் வரும், முன்னேற்றம் அடைய முடியாது. காரணம் என்னது? தூக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரே தூக்கம். நான் நேரத்துக்கு இந்த வசனத்தை டேவிட் வாசிங்க, பாஸ்டர் நானும் ரொம்ப பிடிக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். பாஸ்டர் விஜய் பால சொல்ல தூங்குறவனை அப்படி லேச தட்டி எடுப்பானா எழுச்சிடும். வசனத்தை பிரசங்கம் பண்ணா என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பஸ் தேவபாக்கியன் ஒருத்தர் இருந்தார். அவர் அதிகாலை ஜெபத்துக்கு எழுப்புவேன். தம்பி, தூங்குதவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கவனை என்ன செய்ய முடியாது. சிலவன் தூங்கட்டாலும் தூங்குற மாதிரியே தான் இன்னும் கொஞ்சம் தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் தூங்குவோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். படையில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கடையில் தூங்கியவன் முதல்ல இழந்தான். தூக்கம் தான். பஸ்ல தூங்கினவன் உயிரே இழந்தான், எல்லா உயிரையும் சேர்த்து காலி பண்ணிடுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, பைக்ல போய் தூங்கிதான் சொல்லுறேன். என்னன்னு கேட்ட, பைக்ல போன பாஸ்டர் தூங்கிட்டேன், கை விடுங்க. ஆமா,
ஒரு பாசம் செத்தே போயிட்டார் தேடி. கேட்டால் பைக்கில் போகும்போது என்ன செஞ்சிட்டார்? தூங்கிட்டார் பைக்கில் போகும்போது. இன்னொரு பாசம் பெட்டி உடஞ்சி போச்சு. நான் உண்மையான சொல்கிறேன். யாரெல்லாம் பேர் கேட்டீங்கன்னா சொல்லுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்கள்லாம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 6 அறையில் வந்து தூங்க முடியாது. வேற எங்க தூங்க? கடையில் தூங்கணும் முதல்ல வந்தா 6 அறையில் தூங்குறோம். பிரசங்க கண் அசதியா டக்குன்னு பார்க்கணும், தெளிவா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சூப்பர். தூங்கக்கூடாது. தூக்கத்தை குறைக்கணும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் வயசானவங்க 4 மணி நேரம் தூங்கினா போதும். வயசு குறைஞ்சவங்க அதிகபட்சம் 6 மணி நேரம் தூங்கினா போதும். சிறு பிள்ளைகள் 8 மணி நேரம் தூங்கும். 8 மணி நேரம், 6 மணி நேரம், 4 மணி நேரம். அதுக்குள்ள தூக்கம் வராது. சில ஆட்கள் 4 மணி வயசானவங்களுக்குலாம் தூக்கம் வராது. ஏன்னா நான் 3 மணிக்கே முடிச்சுட்டு தூக்கம் வராது. எப்போ 5 மணி ஆகும் வெளியே நடக்குது யோசிச்சுட்டு இருப்பாங்க. வெளியே பயந்து போய் எங்கே உட்காந்துருப்பாங்க. வீட்டுக்கு கேட்டால் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் 3 மணிக்கு வெளியே ஜோம் பண்ணுறேன். நீங்கள் 40 வயசுல ஜோம் பண்ணிக்கலான்னு கேட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், 4 மணி அதிகபட்சம், 3 மணி அவ்வளோதான் தூக்கம். 9 மணிக்கு தூங்கிட்டீங்கன்னா 2 மணி 3 மணிக்கு முடிவு தட்டிடும். அவ்வளோ போதும். சொல்லுங்க அல்லேலூயா. தூங்குற நேரம் தூங்குங்க, விழிச்சிருக்க நேரம் விழிச்சிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அங்க பேதுரு, யோவான், யாக்கோபு இயேசு கிறிஸ்து தூங்கும்போது ஜெபம் பண்ணிட்டு வேணும் செஞ்சுட்டான், தூங்கிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. யோவானா படகுல தூங்கிட்டான். அங்க போகும்போது அப்பாடி தூங்கிட்டாங்க. தூங்கி எங்க தூக்கி போட்டாங்க. ஆமா, அவன் தூங்கிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. பிரசங்கம் கேட்கும் போது ஐத்திக்கு தூங்கிட்டான். மேல இருந்து கீழே விழுந்து எலும்பு நுழைஞ்சி செத்தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தன் தெளிவார் மடியில தூங்கிட்டான். ஆள் அவுட், வேடிக்கை ஆகிட்டாங்க, இருக்குதெல்லாம் போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தன் சூற செடியில போய் தூங்கிட்டான். பின்மாட்டக்காரன். போதும் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தன் படையில தூங்கிட்டான். அப்படியே ஈட்டியும் சொம்பையும் தூக்கிட்டு போயிட்டான் தாவீது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தூங்காதே அண்ணன் தூங்காதே. சொல்லுங்க அல்லேலூயா. தூக்கத்தை குறைக்கணும். முன்னேற்றம் அடைவதற்கு அது ஒரு தடை. சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் அவங்க குறிப்பிட்ட டைம்ல தூங்கி பழகிட்டேன், அதெல்லாம் இல்லைங்க. சில நேரங்களில் நீங்கள் தூக்கத்தை கட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் நைட்டு 10 மணிக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி டயர்டாக இருக்கும். நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு வாரந்தோறும் கூடுவோம், ஜெபம் பண்ண போடுவோம். டயர்டாக அப்படி இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி இருக்கும். ஆனால் அப்படியே போய் அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ண ஆகிடுது. கத்தர் பலன் கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உலக ஜெபம் நடத்திடுவோம், காலையில் மற்ற காரியம். சொல்லுங்க அல்லேலூயா. உலக ஜெபத்துக்கு வந்தால் மற்ற நாள் வேலை செய்ய முடியாது. இல்லைங்க, 4 மணிக்கு முடிஞ்சு 6 மணி வரை தூங்க, 6 வரை 8 வரை 7 வரை 4 மணி நேரம் இருக்க தூங்க. படுத்தோட தூக்கம் ஜம்முன்னு வந்துடும், சூப்பராக வந்துடும். வர உடனே குளிச்சு பரட்டு வேலைக்கு போங்க. சொல்லுங்க அல்லேலூயா. வருகிற செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி 7வது முழு ஜெபம் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தூக்கத்தை குறைக்கலாம். தூக்கம் முன்னேற்றத்தை வரவிடாது. சொல்லுங்க அல்லேலூயா. 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 சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நீதிமொழிகள். முடிக்க போற வாசிங்க. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையும் அடைவான். பாருங்க, புத்திமதியை தள்ளுறவன் முன்னேற முடியாது. சில எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு தெரியும். இல்லைங்க, எந்த காரியமானாலும் ஒரு கேள்வி கேட்டு சரிதானான்னு செக் பண்ணிக்கிறோம். ரூபாய் எண்றீங்கன்னு வைங்க, 50 தாள் எண்ணியாச்சு. உடனே இதை பக்கத்தில் யார் நிற்காங்களோ கொடுத்து எண்ணுங்கன்னு சொல்லணும். ஒரு 2 தாளை கையில் எடுத்து வச்சு
அவங்க எண்ணிட்டு சில எண்ணாமலே 50 தாள் இருப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. செக் பண்ணணும், கரெக்டா இருக்கா? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. புத்திமதிகளை கேள். சரி, உதாரணம், ஒரு வியாதி வந்துச்சு, நான் சொல்லுவேன் சுகர் இருக்கா செக் பண்ணுங்க, மாத்திரையை போடுங்க. சிலருக்கு கொஞ்சம் தெரியும், கண் பார்வை பாதிக்கா, அது கண் பார்வை பாதிக்கிறதுல சுகர்னால பிளட் பிரஷர்னால கண் பார்வை பாதிக்கும், கிட்னி அஃபெக்ட் ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும். கண் பார்வை தானே நினைக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்லுவேன் ப்ரெஷர் கூட இருக்கா, ஸ்ட்ரோக் ஆயிடும், கை கால் விளங்காம போயிடும், வாய் எடுத்து வச்சுக்கிறோம். சில புத்திமதி சொல்றோம். எதுக்கு பிரசங்கத்தில் கூட மருந்து பத்தி சொல்றோம்? வியாதியஸ்தர்களுக்கு மருந்து தேவை. இன்னைக்கு மருந்து மட்டும் உலகத்தில் இல்லைன்னா முக்காவாசி பேர் செத்துருது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் மருந்து எடுக்க வேண்டாம்னு சொன்னாரா? மருந்து எடுத்துக்கா. ஒரு காலத்துல மருந்தே வேண்டாம் அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க இருக்காங்க இல்ல. ஆனா வியாதியை இயேசு சுகமாக்குகிறார். குஷ்டரோகத்தை சுகமாக்கினார். குஷ்டரோகம் வியாதியா பிசாசா? சொல்லுங்க. குஷ்டரோகம் வியாதியா பிசாசா? வியாதி. கேன்சர் வியாதியா பிசாசா? வியாதி. காய்ச்சல் வியாதியா பிசாசா? சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சில வியாதிகளை என்ன செய்தார்? சுகமாக்கினார். வியாதிக்கு மருத்துவம் தேவை, மருத்துவனும் தேவை. ஆனா தெய்வீக சுகம்னு ஒண்ணு இருக்கு, பெற்றுக்கிடலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபரேஷன் பண்ணணுங்கிற நேரம்ல பண்ணிடணும். இல்ல நான் இப்படி சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கிடுங்க, சில நேரங்கள்ல நிர்விசாரமா இருக்கக்கூடாது. எதுக்கு சொல்லணும்? புத்திமதியை தள்ளாதே. சொல்லுங்க அல்லேலூயா. சில ஆட்களுக்கு சொல்லுவோம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லுவோம், அது செய்ய மாட்டாங்க. 10 வருஷம் ஆளும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியாம என் லிஸ்ட்ல முன்னேறாதவங்கன்னு ஒரு 15 பேர் இருக்காங்க. அவன் பல வருஷம் ஆலோசனை கேட்டிருக்கான், இது வரணும் முன்னேறு. அவன் கடைசி வரை முன்னேற போறதும் இல்லை. ஏன்னா எந்த புத்திமதியும் கேட்கிறான தவிர செயல்படுத்துறது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கைவித்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்க புத்திமதி கேட்டதான் எல்லாரும் முன்னேற முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, வேதம் சொல்லுகிற புத்திமதிகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பைபிள்ல பிஹெச்டி பண்ணணும். கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. இது பெரிய படிப்பு இல்லை, பைபிளை படிச்சாலே போதும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி ஒன்று இருக்கா? அதான் சொல்ல, சரீரத்துல வியாதி இருக்கா உங்களை செக் பண்ணிக்கிடுங்க. சுகர், பிரஷர் என்ன இருந்தாலும் செக் பண்ணிக்கிடுங்க. கரெக்டா பாருங்க, கவனிங்க. அல்லேலூயா. புத்திமதிகளை என்ன செய்யக்கூடாது? தள்ளப்படும். 23:2 நீதிமொழிகள். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. போஜன பிரியன். 21ஆம் வசனம். குடியனும் போஜன பிரியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். குடியனும் போஜன பிரியனும் யாராகும்? முன்னேற முடியாது. காரணம் என்ன? பெருந்திரிக்காரங்க. நான் ஒரு 4-5 ஊருக்கு கூட்டு போயிருந்தேன். ஒரு விஷயம் நான் சாதாரண கூடயே வரலாம். ஒரு 2 புரோட்டா, ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு சிக்கன் 65 எல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. நான் கேட்கலாம், இந்த வஜ்ர மீன் இருக்குல்ல, வஜ்ர மீன் அது இருக்கா? ஆனால் அது இருக்குது. அது எவ்வளவு? 350. அதில் 2 கொண்டு வாங்க. எத்தனை? 1 கேட்டால் பரவாயில்ல. எத்தனை? 2. பாஸ்டர், நான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். இந்த பாவி, நான் 150 ரூபாய் முடிக்க போகிறேன். சில கூட்டு போனவன் சாப்பிட்றதோட இவன் அதிகமாக ஆர்டர் போடுவோம். இது நம்ம நாட்டு பழக்கம். சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கணும். உன்னோட பாக்கெட்ல எவ்வளவு ரூபா இருக்கு உனக்கு தெரியும்ல. சரி, இங்கதான் சாப்பிட்டான்ல, அடுத்து இன்னொரு கடைக்கு போறோம். சரி, சிக்கன் பிரியாணி ரேட் கம்மியா இருக்கும், எல்லாம் சிக்கன் பிரியாணி கொடுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. மட்டன் பிரியாணி இருக்கிறதா?
அவளுக்கு மட்டும் மட்டன் பிரியாணி. இது மட்டும் இல்லை, நான் கேட்டேன் பாளையங்கோட்டையில் அந்த ஆள் சாப்பிடாத ஹோட்டலே கிடையாது. எந்தெந்த ஹோட்டலில் எது எது ஹை கிளாஸாக இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான். கடைசியில் பார்த்தா 10 லட்சம் கடன். பாஸ்டர் 10 லட்சம் கடன் ஆகிட்டு என் மனசுக்கு நினைச்சிட்டேன், உனக்கு 1 கோடி கடனாக போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. சில ஆள்லாம் அப்படி பார்த்து வச்சுக்கிறோம், முன்னேற மாட்டான், பெருந்தினிக்காரனாக இருக்கும். தானும் சாப்பிட்டு 4 பேருக்கு வாங்கி கொடுத்து காலி பண்ணிட்டு வந்துடுவான். அது தானும் குடிப்பான், 5 பேருக்கு வாங்கி கொடுத்து காலி பண்ணிட்டு வந்துடுவான். வீட்டுக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. குடியணும், போதன புரியணும், முன்னேற முடியாது வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென். 14:31 நீதிமொழிகள் 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். நல்லா கவனிங்க. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கின தேவனை என்ன செய்கிறான்? நிந்திக்கிறான். நல்லா கவனிங்க. அப்ப தரித்திரனை ஒடுக்குறவன், ஒரு ஏழையை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கினவரை சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப தரித்திரனுக்கு தயை செய்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். நல்லா கவனிங்க. தேவன் தான் ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:7 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர்தான், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர்தான். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அவரை பிடிக்கிட்டு சொல்றது. நிறைய பேர் என்னன்னா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவரை பிடிக்கிறது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நாமெல்லாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நாம உயர்படி இதை விசுவாசிக்கணும், இதை நம்பணும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தான் உயர்த்துகிறவர். லூக்கா 14:30 சொல்லுது, கணக்கிடணும், வரவு செலவு கணக்கு பார்க்கணும். எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, எப்படி நடக்க, எப்படி போகுது வருது. 10 பையில போட்ட மாதிரி ஒட்ட பையில போட்டு விழுந்த மாதிரி விழுந்துட்டே போகக்கூடாது. ஆகாயில சொன்னது போல நீங்க என்ன செய்யணும்னா கணக்கிடணும். எவ்வளவு வரவு செலவு கணக்கு, அது மிஞ்சி செலவு பண்ணக்கூடாது. இப்படித்தான், இவ்வளவுதான். நானும் அப்படித்தான் குடும்பத்துல சிலர் என்ன பாசம் இப்படி அப்படித்தான் முடியும். நீயால வரவு செலவு கணக்கு பார்த்து முட்டை போடுற கோழிக்கு தான் குட்டி ஒழிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும். ஆமென். இருபத்தி 1:17 நீதிமொழிகள் வாசிங்க. எல்லாரும் எழுதி நிற்போமா, ஜெபம் பண்ணுவோம். சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான். சிற்றின்பத்துக்கு அடிமை நிறைய சொகுசு வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். வெளியே போனா அப்படி சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு இங்கிருந்து தாய்லாந்துக்கு போயிட்டு வரும். சிற்றின்பம். தாய்லாந்துக்கு எதுக்கு போறோம்? தாய்லாந்துக்கு போறோம் தவறான வழிதான் இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்திலே ப்ராஸ்டியூஷன் அதிகமாக நடக்கிற இடம் எங்கதான்? தாய்லாந்து தான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பாலினம் 3வது இனம் எங்க இருக்குன்னா அதிகபட்சம் எங்க தாய்லாந்து தான் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. திருநங்கைகள். இதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம மெட்ராஸ் போயிட்டு வரேன், அங்க போயிட்டு வரேன், இங்க போயிட்டு வரேன். சிலர் தண்ணி அடிக்கிறது ரூம் போட்டு திருவனந்தபுரம் போய் தண்ணி அடிப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சுகபோக வாழ்க்கை, ஜாலியா இருப்பான், முன்னேற முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சிற்றின்ப பிரியன். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்படிதான் ஒரு சகோதரி திடீர்னு பார்த்தா என்ன பாஸ்டர் பிரச்சனை, என்ன பிரச்சனை பார்த்தா 13 லட்சம் ரூபாய் ஒருத்தர் போய் கொடுத்துட்டான். இவன் அவார்டா வாங்கி
இவன் காலி பண்ணிட்டான். கடை வச்சிருக்கான், கடையும் காலி, ஆளும் பணமும் காலி. 13 லட்சம் வேணும். கடைசியில் என்னன்னு பார்த்தா சிற்றின்ப வாழ்க்கைக்காக அவன் இவன்கிட்ட இருந்து 13 லட்சத்தை வாங்கிட்டான். பிறகு அழுது வந்து என்ன செய்ய தோத்துறோம் சொல்லுங்க அல்லையா. அப்புறம் நான் இன்னொரு ஆளுக்கு அங்கே போய் சொல்லுங்க போங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன்கிட்ட வாங்க முடிஞ்சதை வாங்கி கொடுத்தான். அவனை திட்டி புரிஞ்சு சொன்னா கேட்பாளா? இல்லை. சில மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டான். சொல்லுங்க அல்லையா, சொல்லுங்க அல்லையா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. துட்டை எங்கன்னா சில லாட்டரி டிக்கெட்ல விட்டுருவான். துட்டை லாட்டரி டிக்கெட்டா எடுத்து அடிக்கணும் ஒரு துட்டு பூரா காலி. சில ரம்மி விளையாண்டு செல்போன்ல ரம்மி விளையாடுறது, நிறுத்து விளையாடுறத, ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறது காலி. திருச்சியில் ஒரு பாஸ்டர் 6 கோடியை காலி பண்ணியிருக்காரு. சபையும் போச்சு, எல்லாம் போச்சு, மானமும் போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. கை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சிற்றின்ப பிரியன், சுகபோக வாழ்க்கை கணக்கே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா.